இஃப் யூர் லோன்லி பர்சன் அப்படிங்கும்போது இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நல்லா யோசிச்சு பாருங்களேன். நீங்கள் தனிமையில் வாழும்போது நடக்கிற சில நிறைய எக்ஸ்பீரியன்சஸ் உங்கள் மைண்டை விட்டு உங்கள் மனசை விட்டு போகவே போகாது. மறக்கவே மாட்டீங்க. நல்ல மெமரிஸாக இருக்கட்டும், அது செரிஷ் பண்ணுற மாதிரியான மெமரிஸாக இருக்கட்டும், அல்லது சில டஃப்பான ஃபேஸஸில் நடந்த லெசன்ஸ் ஆகட்டும், அது உங்களை விட்டு போகவே போகாது. மேபி அந்த லோன்லி ஃபேஸ் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் ஒரு ஃபேமிலி அல்லது ஒரு கமிட்மெண்ட் அல்லது ஒரு பார்ட்னர் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் என்ட்ரு ஆகிட்டீங்க அப்படின்னா, அந்த தனிமையில் நடந்த நிறைய விஷயங்கள் உங்கள் மைண்டை விட்டு போகவே போகாது. இதுக்கு என்ன காரணம் யோசிச்சிங்களா? ரீசெண்டாக ஒரு ஃப்ரெண்டுகிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது தான் எனக்கு ஒரு ஐடியா ஸ்ட்ரிக் ஆச்சு. என்ன அப்படின்னா, அவங்க சொன்ன ஒரு விஷயம், மும்பையில் 2 மாதம் தான் இருந்தேன். ஆனால் மும்பையில் நிறையா ரூட் எனக்கு அத்துப்படி. ஆனால் என்னுடைய சொந்த ஊரில் ஏதாச்சும் ஒரு ரூட்டு கேட்டால் அப்படின்னா எனக்கு தெரியவே தெரியாது அப்படின்னு. அது எப்படி 2 மாதம் தான் மும்பையில் இருந்தது, ஆனால் இத்தனை வருஷம் இருந்த சொந்த ஊர் எப்படி தெரியாமல் போச்சு அப்படிங்கும்போது அவங்க சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, ஏன்னா மும்பையில் நான் தனியாகவே இருந்தேன். நான் தனியாகவே ட்ராவல் பண்ணேன். எல்லா இடத்துக்கும் நான் தனியாகவே போனேன். அப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய பிரெயின் அலர்ட் ஃபங்க்ஷனில் இருக்கும். ஸோ எல்லா லேண்ட்மார்க்ஸு இது ரூட்டு எல்லாத்தையும் மனப்பாடம் பண்ணி நான் தனியாகவே அப்படியே பழக்கிட்டேன். பட் இதே சொந்த ஊரில் பார்த்தீங்க அப்படின்னா யாராச்சும் ஒருத்தவங்க நம்மளை அக்கம்பெனி பண்ணி கூட்டிகிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஏதோ அம்மாவோ அப்பாவோ அண்ணனோ தங்கச்சியோ யாராச்சும் ஒருத்தவங்க நம்மளை அக்கம்பெனி பண்ணி கூட்டிகிட்டு போகிறாங்க அப்படிங்கும்போது நம்மளுக்கு கதை பேசுகிறதுக்கு ஆள் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் தோணும் ஒழிய அந்த ரூட்ஸை ரிமெம்பர் பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஆப்பர்ச்சுனிட்டி நம்மளுக்கு வராது அப்படிங்கிறது தான். ஆக்சுவலாக அது உண்மை தானே. நம்ம ஏதாச்சும் ஒரு இடத்துக்கு நல்லா யோசிச்சு பாருங்களேன். தனியாக போகிறோம் அப்படிங்கும்போது ஒரு தடவை போனாலே போதும், அடுத்த தடவை அந்த ரூட் ஆட்டோமேட்டிக்காக மைண்டில் வந்து நிற்கும். ஸோ இஃப் யூ ஆர் அ பர்சன் ஹூ லிவ்ஸ் வெரி லோன்லி அப்படிங்கும்போது டோன்ட் ஃபீல் சாரி அபவுட் இட், டோன்ட் ஃபீல் பேட் அபவுட் இட். சில எக்ஸ்பீரியன்சஸ் உங்களுக்கு செரிஷ் பண்ணுற ஒரு மெமரிஸை கொடுக்குற விஷயமா இருக்கலாம். சில எக்ஸ்பீரியன்சஸ் சில லெசன்ஸை கற்றுக்க வைக்கிறதுக்காக இந்த ஃபேஸில் உங்களை இருக்க வைக்கிறதுக்காக கூட இருக்கலாம். ஸோ never ever feel sorry or bad about your loneliness.